டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மோதுற T20 தொடர் முடிஞ்சு, ஒன் டே தொடர் முடிஞ்சு, டெஸ்ட் தொடர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செஞ்சுரியன் மைதானத்தில மதியம் 1:30 மணிக்கு நடந்துச்சு. T20 தொடர் பார்த்தீங்கன்னா, சமன்ல முடிஞ்சுச்சு. ஒன் டே தொடர் பார்த்தீங்கன்னா, இந்திய அணி வின் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் தொடர வின் பண்ணா மட்டும் போதும். நம்ம வந்து வின் பண்ணாத நாடே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா நாட்டையுமே டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டோம். இன்னும் சவுத் ஆப்பிரிக்கால மட்டும் தான் நம்ம டெஸ்ட் தொடர வின் பண்ணல. இதுலயும் நம்ம வின் பண்ணிட்டோம்னா, இது ஒரு பயங்கர ஒரு சாதனையா பார்க்கப்பட்டுச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1:30 மணிக்கு நடந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தடுமாறி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் இல்ல. ரொம்பவே தடுமாறி இருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மழையினால பார்த்தீங்கன்னா, ஓவர்ஸ் ரொம்ப கம்மி பண்ணாங்க. டாஸ் டிலே ஆனுச்சு. லாஸ்ட்ல ஓவர்ஸ் கம்மி பண்ணாங்க. இந்த மாரி சில சர்க்கிள்கள்லாம் இந்திய அணிக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பவுலிங் அட்டாக் சூப்பரா இருந்துச்சு சவுத் ஆப்பிரிக்கன் டீம்ல. ஏன்னா, அவங்க டாஸ் வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவுலிங் பக்கம் போயிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஒரு விக்கெட் கூட அவங்க சாதாரணமான விக்கெட்டே கிடையாது. செம்ம லைன்ல நேரத்துல அது ரபாடா பிச்சு உதறிட்டாரு பவுலிங்ல. சூப்பரா போட்டுட்டு இருந்தாரு. திணற வச்சுட்டு இருந்தாரு எல்லாத்தையுமே. விராட் கோலி ஆகட்டும், ஸ்ரேயஸ் ஐயர் ஆகட்டும், ரோஹித் சர்மா ஆகட்டும். ரோஹித் சர்மாவோட விக்கெட்லாம் பிளான் பண்ணி எடுத்த விக்கெட் மாரி இருந்துச்சு. அதே மாரி ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டும் ஒரு சூப்பரான விக்கெட்டு. செம்மையா போட்டிருந்தாரு இன்னைக்கு ரபாடா. இந்திய அணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதாவது ஒரு நிலையான ஒரு பார்ட்னர்ஷிப் இந்திய அணிகிட்ட பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் கிடைக்கல. பார்ட்னர்ஷிப் மட்டும் இருந்துச்சுன்னா, இந்திய அணி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்நேரக்கும் ஒரு ஒரு 4 விக்கெட், ஒரு 5 விக்கெட்ல இருந்திருப்பாங்க. இப்ப 8 விக்கெட் இருந்து தடுமாறுன நிலையில இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு மெயினான விஷயம் நம்ம பார்க்க போறது என்னன்னா, கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் மட்டும் தான் நிலைச்சு நின்னு விளையாண்டுட்டு இருக்கிறாரு இன்ன வரலுமே. கேஎல் ராகுல் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு 150 ரன்னுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆயிருக்கும். கேஎல் ராகுல் இருக்கும். இப்ப 208 ரன் இருந்திருக்கிறாங்க. இந்த 208 ரன்னுன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு கம்மியான ஸ்கோரான்னு கேட்டீங்கன்னா, கம்மியான ஸ்கோர் தான். இதுக்கு மேல ஒரு ஒரு 50 ரன் ஒரு 50 ஒரு 50 ரன்ன்றது ஒரு மினிமம். அதுக்கு மேல அடிக்கிறதெல்லாம் நமக்கு போனஸ். 50 ரன்ன்றது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு மினிமம் ரன்னு. இந்த 50 ரன்னு தான் நமக்கு தேவையான ஒரு ரன்னும் கூட. 50 ரன் நமக்கு கண்டிப்பா வேணும். ஏன்னா, சவுத் ஆப்பிரிக்கன் டீம் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான டீமு. அந்த பயங்கரமான டீம் பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால வச்சு விளையாடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஒரு சாதாரண டீம்லாம் இந்தியாவுக்கு எதிரா இந்த ரெக்கார்ட வந்து சமாளிக்க முடியாது. இந்தியா வந்து ஒரு டைம் கூட ஒரு சீரிஸ வின் பண்ண விட்டதில்ல. ஒரே ஒரு டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டைமு. வின் பண்ணா வின்னு அப்படின்ற சமயத்தில பார்த்தீங்கன்னா, டிரா பண்ணிருவாரு. அதுவும் ஃபாஃப் டு பிளிசிஸும், ஏபி டிவில்லியர்ஸும் ஒரு அருமையான ஒரு நாக் விளையாடுவாங்க. அந்த அருமையான ஒரு நாக்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 406 ரன்னு டார்கெட்ன்னு நெனைக்கிறேன். 406 ரன்னு டார்கெட் குடுத்தும் அவங்க டிராப் பண்ணுவாங்க. டேல் ஸ்டெயின் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா இஷாந்த் சர்மா அவர சந்திப்பாரு. மேபி அதுவா தான் இருக்கும். நாட் நாட் பி ரைட். அது மட்டும் தான் நெனைக்கிறேன். செம்ம சீரிஸ் அந்த சீரிஸ். அதே மாரி இது போகாம இது பார்த்தீங்கன்னா 2டே 2 போட்டிகள் கொண்ட தொடர் மட்டும் தான். இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வர தேதிகள்ல இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம வின் பண்ணிட்டோம்னாவே, அடுத்த மேட்ச் நம்ம டிரா பண்ணாலே நம்ம வின்னு. இந்த மேட்ச டிராவாவது மினிமம் பண்ணணும். நம்ம தோத்துறவே கூடாது. தோத்துட்டோம், இந்த வருஷமும் அந்த கனவு பார்த்தீங்கன்னா, கானல் நீரா தான் போகும். ஏன்னா, அந்த அளவுக்கு போவாதுன்னு நெனைக்கிறேன். இந்தியாகிட்டயும் பவுலிங் வந்து சூப்பராவே இருக்குது. இந்தியாவோட பவுலிங் பத்தி நம்ம பேசிருவோம். பேட்டிங்ல வருவோம். பேட்டிங்ல பொறுத்தவரைக்கும் விராட் கோலி வந்து சூப்பரா விளையாண்டாரு. விராட் கோலியும் சரி, ஸ்ரேயஸ் ஐயரும் சரி. இவங்களோட பார்ட்னர்ஷிப் தான் ஒரு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பா இருந்துச்சு. ஏன்னா 24 ரன்னுக்கு 3 விக்கெட்டுன்றதுறப்ப 70 ரன் பார்ட்னர்ஷிப். 70ன்றத விட ஒரு 68 ரன் பார்ட்னர்ஷிப் அவங்களது மட்டுமே. அந்த அளவுக்கு அவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா, பொறுமையா விளையாண்டுட்டு இருந்தாங்க 2 பேரும். விராட் கோலியும், ஸ்ரேயஸ் ஐயரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது கேஎல் ராகுலோட பேட்டிங்கு. ராகுல் பார்த்தீங்கன்னா, அவரோட பேட்டிங் ஸ்கில்ஸ அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு வர வர. சூப்பரா கொண்டு போறாரு. அவரோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குது பேட்டிங் அப்ரோச். அருமையா விளையாடுறாரு. நீட்னஸா ப்ளே பண்றாரு. எந்த பால் அடிக்கணும், எந்த பால் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையா விளையாடுறாரு. செம்மையா இருக்குது அவரோட பேட்டிங். அவரோட பேட்டிங் பார்க்க பார்க்க அவ்ளோ சூப்பரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தரமான ஒரு பிளேயரா இருக்கிறாரு ராகுல். அதே அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஷர்துல் தாக்கூர். இந்த இடத்துல நம்ம ரவீந்திர ஜடேஜா இல்ல. ஏன்னா, இந்த மாரி பிட்ச்ல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னர் தேவையில்ல. இருந்தாலும் ரவீந்திர ஜடேஜா வச்சிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் மேபி தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா. பிரசித் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பவுலர். ஒரு டாலான பவுலர் தான் நமக்கு தேவை. மார்க்கோ யான்சன்லாம் பாருங்க சூப்பரா போடுறாரு. அந்த மாரி டாலான பவுலர் தான் நமக்கு தேவை. பார்க்கலாம். பவுலிங்கும் நம்மள்ட்ட சாதாரணமாலாம் இல்லங்க. முகமது சிராஜ் இருக்கிறாரு. முகமது ஷமி இல்லாததே நமக்கு வருத்தம் தான். முகமது சிராஜ் இருக்கிறாரு. ஜஸ்பிரீத் பும்ரா இருக்கிறாரு.
அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிரசீத் கிருஷ்ணா இருக்கிறாரு, ஷர்துல் தாக்கூர் இருக்காரு, அஸ்வின் இருக்கிறாரு. இந்த மாரி ஒரு தரமான பவுலர்ஸ்லாம் நம்ம வச்சுக்கிறோம். பவுலர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு அவங்கவங்களோட வேலைய அவங்கவங்க கரெக்ட்டா பண்ணிட்டாலே, இது வந்து போதுமானதா இருக்கும். ஏன்னா, அவங்கவங்க வேலை மட்டும் கரெக்ட்டா நடக்கலனாவே, இந்த ஒரு மாரி சூழ்நிலைகள்லாம் விக்கெட் எடுக்காத சூழ்நிலைகள்லாம் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு மேபி ஒரு 50 ரன் அடிச்சா கூட போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பவுலிங்ல சமாளிச்சுக்கலாம். பார்க்கலாம். நாளைக்கு மேட்ச்ல தான் தெரியும். பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு டே 2ல பார்க்கலாம். பாய்.